ஹலோ டீம். ஸோ நிஃப்டியோட ஃபிப் 14ஓட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் ஃபிப் 15ல் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்லாம் என்ன மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த லெவல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஒரு டிப் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ நல்ல கேப் டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த கேப் டவுனுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட். ஸோ இந்த குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே கேப் டவுனில் அங்கேயுமே, அதாவது நாஸ்டாக், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ், நெக்ஸ்ட் S&P, இது எல்லாமே கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் நமக்குமே கேப் டவுன் வரதுக்கு குளோபல் மார்க்கெட் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஓகே, ஸோ மார்க்கெட் கேப் டவுன் ஆனோடனே எவ்ரிபடி என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சு, பட் கீழே போய்டும். ஸோ ஓகே, ஷார்ட் என்ட்ரிக்கு ரெடி ஆகிப்பாங்க. ஓகே, ஷார்ட் என்ட்ரிக்கு ரெடி ஆகிப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல ஷார்ட் என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கேண்டில் நல்ல சாலிடான ரெட் கேண்டிலாக இருக்குல்ல. ஓகே, சாலிடான ரெட் கேண்டிலாக இருக்குது. ஆனால் அந்த ரெட் கேண்டில் நீங்கள் நல்லா ஜூம் இன் பண்ணி பாருங்கள், அதில் ஒரு பையிங் ப்ரெஷர் தெரியும். ஓகே, see all wicks are showing the buying pressure. ஓகே, ஸோ இனிமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன் பாருங்களேன். இதை வந்துட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு மாற்றுங்க. see, இந்த கேண்டிலை தாண்டி கேண்டில் ரெட் கேண்டிலாக கொடுக்கல. ஓகே, க்ளோஸும் வைக்கல. இந்த கேண்டிலை தாண்டி க்ளோஸ் வைக்கவே இல்லை, மார்க்கெட் திரும்பிடுச்சு. ஓகே, விச் மீன்ஸ் இந்த இடத்துல நீங்கள் செல் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதனால தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு 1 hour do not trade அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 1 hour இஸ் க்ரூஷியல், ஸோ டோன்ட் ட்ரேட் அட் தட் பாயிண்ட் பிகினர்ஸ். ஓகே, ஏன்னா மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகணும், மைண்ட் செட் ஷார்ட் என்ட்ரி இருக்கணும், ஷார்ட் என்ட்ரின்னு இருந்திருக்கும். நெக்ஸ்ட் அதே ஷார்ட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல 4 கேண்டில் ரெட் கேண்டில் மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரெட் கேண்டில் கிடையாது, அது வந்துட்டு ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய கேண்டில். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து இந்த மாதிரி நிறைய லாங் விக் வந்துருந்தது அப்படின்னா, சாரி ஃபார் பேட் கேண்டில். ஓகே, லாங் விக் வந்துருந்தது அப்படின்னா அது வரக்கூடிய இடத்தை பொறுத்து அது சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸான்னு பார்த்துட்டு, ஸோ கரண்ட் ப்ரைஸ்க்கு கீழே இருக்கு இல்லையா, ஸோ இது வந்துட்டு டிமாண்ட் ஜோன், விச் மீன்ஸ் இது சப்போர்ட். இந்த சப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லாங் விக் வருதுன்னா பையர்ஸ் அதிகமாக ஆர்வமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, கேண்டில் கான்செப்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ ஏன் இந்த ஜோனில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிறோம், எதுக்காக இந்த ஜோன்? ஓகே, ஏன் எப்படி கரெக்டாக நீங்கள் எஸ்டர்டே வந்துட்டு இந்த ஜோன் இருந்திருக்கும், அதே ஜோனில் இருந்து மார்க்கெட் எப்படி திரும்புது அப்படின்னா, லெட் மீ எக்ஸ்பிளைன். ஜஸ்ட் நான் வந்துட்டு டைம் ஃப்ரேமை மட்டும் ஹையருக்கு மாற்றிக்கிறேன். நான் வந்துட்டு 1 day டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன். என்னோட சார்ட்ஸை வந்துட்டு நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஹைட் ஆன் கொடுத்துடலாம். லெட்ஸ் அஸ்யூம் இந்த க்ரீன் கேண்டில் இன்றைக்கி ஃபார்ம் ஆகலன்னு வச்சுக்கோங்க. இந்த க்ரீன் கேண்டில் இன்றைக்கி கிடையாது, விச் மீன்ஸ் ப்ரீவியஸ் டே தான் நமக்கு கரண்ட் ப்ரைஸ் இல்லையா. ஸோ இந்த கரண்ட் ப்ரைஸ் கீழே இருக்கக்கூடிய ஏரியாவை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகுது. ரெசிஸ்டன்ட் இந்த கேண்டிலுக்கு சப்போர்ட், இந்த கேண்டிலுக்கு சப்போர்ட், இந்த கேண்டிலுக்கு சப்போர்ட், இந்த கேண்டிலுக்கு சப்போர்ட் as well as resistance ப்ளஸ் இந்த கேண்டிலுக்கு சப்போர்ட், விச் மீன்ஸ் இது ரொம்ப க்ரூஷியலான ஏரியா. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பில்டப் அதிகமாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல ஒரு பையர் போட்டி போடக்கூடிய ஏரியா. ஓகே, ஏன்னா மார்க்கெட் அந்த இடத்துல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் என்ட்ரி. பட் மார்க்கெட் பிரேக் பண்ணல, நல்ல ரெட் கேண்டிலில் லாங் விக் கொடுத்து ரிஜெக்ட் பண்ணுது. அதே 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கேண்டிலில் நல்ல ஒரு லாங் விக் கொடுத்து மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணுது. ஓகே, ஸோ நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, நான் வந்துட்டு திரும்ப ஸோ அதனால தான் இந்த ஜோன் வந்ததுக்கான ரீசன். ஓகே, நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லுவேன், மார்க்கெட்டை எப்போல்லாம் மார்க்கெட் வந்துட்டு ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சுக்குள்ளேயோ இல்லை சிபிஆரை விட்டு வெளியவோ ஓப்பன் ஆகுதோ, சிபிஆர் விட்டு வெளியில் ஓப்பன் ஆகணும், இல்லைனா ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சில் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் டேவோட மோஸ்ட் ட்ரேடட் ரேஞ்சுக்குள்ளே ட்ரேடாக மார்க்கெட் ட்ரை பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு சிபிஆரை விட்டு ஓப்பன் ஆச்சு, சிபிஆரை விட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஆர் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சிபிஆர் விட்டு தள்ளி ஓப்பன் ஆகுதுன்னா திரும்ப மார்க்கெட் சிபிஆரை நோக்கி ட்ராவல் பண்ணும். ஓகே, மறுபடியும் சிபிஆர் கிட்ட போச்சுன்னா ஒரு சின்ன ரிஜெக்ஷன்ஸ் வரும். ஆனால் அது வந்துட்டு கவுண்டர் ட்ரெண்டா இல்லை வந்துட்டு மேஜர் ட்ரெண்டான்னு பார்த்துட்டு தான் அந்த ரிஜெக்ஷனை நம்ம எடுக்கலாமா வேணாமான்றதை பற்றி யோசிக்கணும். ஓகே, let me show you the CPR. பாருங்க, மார்க்கெட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருக்கு, ஆனால் சிபிஆர் விட்டு தள்ளி ஓப்பன் ஆயிருக்கா, திரும்ப சிபிஆர் நோக்கி போதா. ஆல்ரெடி இந்த இடத்துல நமக்கு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, ஒரு சப்போர்ட் ஏரியாவில் சப்போர்ட் எடுக்குதா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் சப்போர்ட் எடுக்குது, நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா சிபிஆர் விட்டு மார்க்கெட் வெளியில் ஓப்பன் ஆயிருக்கு. நாலாவது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சை நோக்கி மார்க்கெட் ட்ரேட் ஆகும். ஓகே, அஞ்சாவது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓகே 21,500 இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து 22,000 வரைக்கும் 22,000 அதிகமான பில்டப் இருக்குது. ஓகே, 22,000 அதிகமான பில்டப் இருக்குது, விச் மீன்ஸ் ப்ளஸ் என்னென்னா டிஐ பை பண்ணுறாங்க.
ஓகே டிஐ பை பண்ணுறாங்க. இது எல்லாம் தான் நான் இன்றைக்கி லாங் போகிறதுக்கான ஒரு ரீசன். ஓகே நிஃப்டியில். ஓகே சாரி. ஸோ இஎம்ஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்தெந்த டைமில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மெயினான கான்செப்ட் இருக்கும். 5 மினிட்ஸ்லாம் நீங்கள் இஎம்ஐ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்துட்டு அவ்வளோ அக்யூரசி கிடைக்காது. ஓகே ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயமே. நான் சிபிஆர் போடுறேன். சிபிஆரில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வருதா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சவங்க சிபிஆர் பற்றி படித்தவங்க ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. ஓகே இந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட ப்ளஸ் இம்பல்சிவ் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதையுமே நான் ஃபாலோ பண்ணுறேன். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஒரு கான்செப்ட். அதுக்குள்ளே போனோம்னா நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸே வந்துட்டு அவர் கணக்கில் போட வேண்டியிருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் 15 இம்பார்ட்டன்ட் லெவல் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே மார்க்கெட் திரும்ப இதே ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தது அப்படின்னா ஸோ நிறைய லெவல்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. பட் நான் முக்கியமான லெவல்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். திஸ் ப்ளூ லெவல். ஸோ 21500 இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா திஸ் ஒன் 21700 இஸ் இம்பார்ட்டண்ட். ஒருவேளை திஸ் ஒன். ஸோ 21900 இஸ் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்துட்டு அப்படின்னா ஒன்றும் மார்க்கெட் அதை கட் பண்ணும் இல்லை ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வரும். இதுதான் கான்செப்ட். ஓகே ஸோ இதெல்லாம் உடைக்க கஷ்டப்படும். ஸோ இந்த க்ரீன் லெவல்லாம் மார்க்கெட் உடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். ஓகே ஸோ மார்க்கெட் நாளைக்கு கேப் அப்பா கேப் டவுனா அப்படிங்கிறத நீங்கள் குளோபல் மார்க்கெட் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சிபிஆருக்கு வெளியில் ஓப்பன் ஆகுதா, திரும்ப சிபிஆர் நோக்கி மார்க்கெட் வருதா, இல்லை சிபிஆருக்குள்ளே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்துட்டு ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சுக்குள்ளே ட்ரேடாக ட்ரை பண்ணுதா அப்படிங்கிறத பற்றி முதல்ல டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ பாயிண்ட் 1 by 1 போகலாம். ஓகே இன்னும் ட்ரேட் இருக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பட் நான் உங்களுக்கு சிம்பிளான சில விஷயங்கள் மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே மார்க்கெட்டில் போக போக ஒவ்வொன்றா கற்றுக்கோங்க. யூ வில் பி ப்ராஃபிட்டபிள். ஓகே எனி கொஷின் ப்ளீஸ் லீவ் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.